அழுத்தமா விஜய் அங்கே போயிடுவாரா இங்கே போயிடுவாரான்னு. இப்போ இதில் தேவையில்லாமல் பிஜேபியில் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? பேசலாமா பேசக்கூடாதா? பேசினா நயினார் நடவடிக்கை எடுப்பன்றாரு. ஆனால் வெளிலேருந்து வரவங்க பேசுகிறாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேசுகிறாங்கன்றது. ஏன்னா இது நம்ம கட்சிக்கு வந்த சோதனை, நமக்கே தெரியல என்ன நடக்குது. கூட்டணிக்கு அவர் அழைச்சதா ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் பதவி மாற்றம். என்னங்க ஏஎன்எஸ் பிரசாத் தப்பு பண்ணார்? ஏஎன்எஸ் பிரசாத்துக்கு காவாகி போச்சா? விஜய் பற்றி பேசினாவே காவாகுது, இப்போ பதவி போகுது. என்ன அப்போ அவர் தப்பா பேசியிருப்பாரு? கூட்டணிக்கு அழைக்கிறது இயல்பு, யார் வேணாலும் யார் கூட. விஜய் அவர்களை பொறுத்தவரை அதுதான் வாஸ்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிறத போட்டு தள்ளுது. அதனால தாயுள்ளத்தோடு அவரே வெளியில சொல்லிடணும், பேசுறீங்களா பேசுங்க, சரி இல்லையாச்சும் அதையாச்சும் சீக்கிரமா ஒன்று இருக்கு இல்லை அது முடிவுக்கு வரணும். அப்போதான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அரசியலில் காங்கிரஸ் கட்சியே வந்து லேட் பண்ணும். அந்த காங்கிரஸ் கட்சியே வந்து எவ்வளோ தலைவலி கொடுத்தது திமுகவுக்கு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து இந்த அதிமுக கூட்டணி விஷயங்கள் அது ஒரு பேசு பொருளாக இல்லாமல் ஊடகத்தில் செய்தியில் இவருக்கு குறுக்க போந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மீடியா ஸ்பேஸை கிடைக்காம இவர் எடுத்துக்கிறாரு. இவர் மீடியா ஸ்பேஸை எடுத்துக்கிறதுனால இவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவுக்கு நம்ம தான் மாற்று, நம்ம தான் திமுக எதிர்ப்புன்னு இவரே நினச்சிக்கிறார். அதுதான் அங்கே சிக்கல். இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு, அடுத்த மாதம் அடுத்த வாரம் என்னென்ன தட்டுப்பாடு வரும்னு தெரியாது, என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன்னா கச்சா எண்ணெய் கிடைக்கலன்னா அது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லா மிடில் ஈஸ்ட்னால. இப்போ அதுக்கெல்லாம் வந்து விஷயங்கள் தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், யார் யாரோட போனால் யாரோட வந்தால், பார்த்திபன் சார் என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு, இப்படி தான் போகுது. தெரில இது என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நான் பார்க்கவில்லை. ஒரே அடி. நான் வந்து கூட்டணி இன்னைக்கு ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு இல்லை, பிஜேபியோட கூட்டணி இல்லை, தைரியமா நெஞ்சு தைரியத்தோட அரசியல் பண்றது நீங்க உண்மைனா சொல்லுங்க.